எல்லாமே இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன வேதனை அவங்க மனசுல. அவங்களுக்கெல்லாம் உதவுங்கன்னா உள்டா உதவும். எங்க உதவுறது? இந்த திட்டங்களை எப்ப சொன்னாங்க? அதாவது 5 தடவை முதலமைச்சராக வந்தவனும் சரி, 3வது தடவை முதலமைச்சர் உட்கார்ந்தாலும் சரி, இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு போறோம். ஆனா வந்த 3வது தடவை வந்தவங்க ஜெயலலிதா என்ன சொல்றாங்க? இந்த தமிழ்நாட்டை இந்தியாவில் முதன்மை மாநிலம் ஆக்குவேன். ஆமா, உண்மையில வறுமையில முதன்மை மாநிலம் ஆக்குவாங்க, ஊழல்ல முதன்மை மாநிலமாக ஆக்குவாங்க, கொள்ளையடிக்கிற முதன்மை மாநிலம் ஆக்குவாங்க, வேலை இல்லாத முதன்மை மாநிலம் ஆக்குவாங்க, இளைஞர்களை இந்த மாதிரி கொள்ளையடிக்கிற முதன்மை மாநிலம் ஆக்குவாங்க, காவல்துறை அவங்க வேலை பண்ணக்கூடாது, லஞ்சத்தையும் இதையும் வாங்கிட்டு நீ கொள்ளையடிச்சுக்க முதன்மை மாநிலத்தை ஆக்குவாங்க, ரவுடிகள் எல்லாம் திருந்திருப்பாங்க, போலீஸ்காரங்களாம் ரவுடியா மாறுவாங்க, அதுதான் முதன்மை மாநிலம். இன்னைக்கு கூட நான் 7 மணிக்கு வர டிவில பாக்குறேன், சன் டிவில மக்களை எங்கு பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என் மனைவி சொன்னாங்களே 70 பவுன் வெள்ளி எங்க ஒரு ஊர்ல அவர் சொல்றாரு, நாங்க கொள்ளையடிச்சு கடைக்கு வராங்க, பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க ஒரு அம்மாவை தூக்கிட்டு போறாங்களா ஜெயலலிதாவை தெரியாம, நீங்க யாராவது தூக்கிட்டு போயிருவீங்க இங்கிருந்து? தமிழ்நாட்டு மக்கள் அந்த முதலமைச்சரை கண்ணும் கருத்துவா பார்த்துக்கிறோம். இந்த விஜயகாந்தை தூண்ட சொல்லாங்க, தூண்டுவேன். நீங்க செய்யற அக்கப்போரெல்லாம் தெரியும், தில்லுமுள்ளெல்லாம் தெரியும், வேண்டாம். என்ன அவங்க பண்ணிட்டாங்க? 5 வருஷம். போன தடவை கலைஞர் ஓஹோ, நீங்க இந்த தடவை ஜெயலலிதா ஓஹோ, அடுத்த தடவை யாரே சொல்லி வெக்கமா இல்ல? என்ன யார பார்த்து யார்? உங்களுக்கு பதவி என்ன, படிச்ச அந்தஸ்து என்ன? காவல்துறையை கண்டால் நடுங்கி ஓடுறாங்க, அந்த மரியாதை ஒண்ணு போதாது. இதை விட்டு இப்படியே நிக்கிறது. என்னன்னா ஒரு 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடு, இப்ப நம்ம 10 ரூபா கேளும், என்ன நோயின்றில் வந்து 100 ரூபா. என்ன என்ன லஞ்சம் லஞ்சம் ஏன் லஞ்சம்? அவர்களை நான் குறை சொல்ல மாட்டேன். அதாவது தலைமை ஒழுங்கா இருந்தாதான். தலைமை எந்த நேரம் குடுன்னா அப்புறம் கீழே இருக்கு, அது மாத்திரம் வாங்கினா நாங்க வாங்க மாட்டோம். அதே மாதிரிதான் கவுன்சிலர் சொன்னாங்க, நாங்க காசு யாரும் வாங்க கூடாது. எனக்கு வெளியே சொன்னாங்க, எனக்கும் போலீஸ்ல இருக்கு, எல்லாமே இருக்குன்னு. இன்னைக்கு வரைக்கும் கவுன்சிலர் சென்னையில வாங்காம இருக்கு எல்லாம். ஆமா, அந்த அம்மா வாங்காமையா இருக்குன்னா வாங்காம இருக்கு, நீ என்ன எனக்கு எங்க குடும்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு. இதற்கு ஒரு தேர்தல் கமிஷன், தேர்தல் அதிகாரிகள், அப்சர்வர் கண்டுபிடிக்கிறாங்களா தேர்தல் தில்லுமுறை நடந்ததுன்னா இவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க. 600 பேர் சேர்ந்தாங்க அந்த கட்சியில். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாரும் உள்ளாட்சியில் சேர்ந்தீங்களே, என்ன ஆச்சு இந்த நாடு? ஓஹோடு இருக்க வேண்டிய நாடு ஓஹோடு கதறி அழுகிறாங்க மக்களே. விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, எதுல பார்த்தாலும் விலை உயர்வு, எங்கு பார்த்தாலும் இவ்வளவு. கல்வி இல்ல, கல்வியில பஸ் பிள்ளை அடிபட்டா உடனே பரபரப்பா சொல்லுவாங்க. ஒரு வாரத்துக்கு அது அரசு அதிகாரிலாம் கோர்ட்டு சொல்லி வச்சுன்னு போவாங்க. ஒரு வாரம் கழிச்சு வேற ஒரு இது அங்க போயிருவாங்க. இதுதான் நடக்குது. லஞ்சம் லஞ்சம். விவசாயிகளுக்கு கிடையாது. 14 லட்சம் ஏக்கர் இருக்கு. எது? இந்த முல்லை பெரியாறு நம்பி தேனியில 14 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு வறண்டு போயிருக்கின்றால் எங்க? தண்ணியை கடந்தா தர அந்த தர எப்ப தரையும்? தண்ணி என்பது இயற்கை வளம். இயற்கை வளத்தை பூரா கொள்ளையடிக்கிறது. கனிம வளம் இயற்கை வளம் கொள்ளையடிக்காம வெளிநாடுகள் இருக்கானா நல்லா இருக்கு. நான் பார்ப்பேன் எல்லா இடத்துலயும் என்னடா நதிகளா போடுது, எல்லாரும் ஊருக்கு நடுவில் ஓடுது. ஊருக்கு நடுவில் இங்க பூரா சாக்கடையா போச்சு. ஏன்னா நீங்க அரசியல்வாதி எவக்கடா கட்டுப்போ, அரசியல்வாதிகளும் சரி அதிகாரிகளும் சரி தலைமையிடம் இப்படியே வாங்கி வாங்கி என்னாச்சு, இந்த நாடு கட்டு குட்டிச்சவரா போச்சு. ஆக திருத்தலாம், நீங்க மக்களை திருத்தணும், மக்கள் திருந்தலாம். மக்கள் மேல பழைய போடுறீங்களா? ரைட். அந்த மக்கள் மேல பழைய போட்ட நீங்க லஞ்சம் வாங்காம இருக்கீங்களா? மக்கள் மேல பழைய போட்டு இந்த பக்கம் கொடுக்கற கூட அதையும் லஞ்சம் வாங்க. விலைவாசிலாம் கூடி போச்சு, கொஞ்சம் ஏத்தி கொடுங்களேன். 5000 10,000. அடப்பாவிகளோ, லஞ்சம் வாங்குறதுல உங்களுக்கு என்னடா? விலைவாசி உயர்வு எங்க இருக்குடா? உழைச்சா எங்களுக்கு இல்ல விலைவாசியை பத்தி தெரியும், உனக்கு என்ன விலைவாசியை பத்தி தெரியும்? கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு மக்களே. அன்னைக்கு நாடு நான் கைதட்டு விஜயகாந்த் கைதட்டுங்கிறக்கா நான் பேசுறேன். என்ன விஜயகாந்த் எப்படியா பிடிச்சு உள்ள போடுங்க, நீங்க தாராளமா போடுங்க. போறதை பத்தி இந்த விஜயகாந்த் அன்னைக்கு கவலைப்பட மாட்டேன். நான் பழைய சோறு வெங்காயம் சாப்பிட்டு பழகினவன்.
எனக்கு இந்த சாப்பாடு படுக்க இங்க படுக்க சொன்னாலும் படுத்துரு, கொசு கடிச்சாலும் கவலைப்பட மாட்டேன். நான் அப்படிப்பட்ட கேரக்டர். என்னை பத்தி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நீங்க போன 5 வருஷம் எங்கயா போனீங்க எல்லாரும்? என்ன ஆட்சி அதிகாரம் தான் எது உண்மையிலும் பேசுவீங்களா? ஆட்சி அதிகாரம் இல்லாம பேசுறேன். அதுதான் உங்களுக்கெல்லாம் நன்றிங்கிறது. என் தொண்டர்களை பார்த்து இவர்களுக்கும் அதேதான். எத்தனையோ கட்சிகளை, எதிர்ப்பு கட்சிகள் போன 5 வருஷம், இந்த 5 வருஷம் எதிர்ப்புலதான் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எனது தொண்டர்களையும் எனது தலைவர் பெருமக்களையும் எனது செயலாளர் பெருமக்களையும் அதைத்தான் வாழ்ந்து. அம்மா தடத்துல என்ன பசும் வீடுங்க ஏன் நிக்குது வர வழியில பார்த்துட்டு தான் வந்தேன். வெறுமனை போட்டுதான் அவங்க போட்டா வச்சுட்டு ஏமாத்தி திருடி தின்னுக்கிட்டு இருக்காங்க. அதான் அப்ப சொன்னேன். இப்போ நீங்க நிலபகரிப்புகளுக்கு எல்லாரையும் பிடிக்கிறீங்க, சந்தோஷம். நாளைக்கு உங்களுக்கும் அதுதான் நிலைமை. அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மந்திரிகள் யாராவது நிலத்தை அபகரிக்க நினைக்காதீங்க. நீங்க தான் கத்து கொடுத்துட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கே தான் அந்த பாடம் திரும்பாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதே மாதிரிதான் இல்லங்க நம்ம இப்ப தைரியமாக சொல்றேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அடுத்த ஆட்சியில் உட்காரும், அடிக்க முடியாது. நீங்க மக்களுக்கு சேவை பண்ண மாட்டீங்க. இது உண்மை. இன்னும் இங்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்கு. உங்க ஸ்கூல் பிள்ளைகளை படிக்க வச்சு யூனிஃபார்ம் வந்துருச்சா? வரல. பஸ் பாஸ் ஃப்ரீயா தரேன் நாங்கள கொடுத்துட்டாங்களா? கொடுக்கல. ஆக இதுதான் நடக்குது. என்ன செஞ்சாங்க? ஒரு டாஸ்மார்க் மாத்திரம் திறந்து டாஸ்மார்க் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிறேன். 18,000 கோடி ரூபாய் அதுல வருமானம் வருது. அதில் தான் நான் ஏழை மக்களுக்கு. இந்த மதுரையில் யாரோ ஒரு கலெக்டர் சகாயன்னு பிடிச்சார். 16 கோடி ரூபாய், 16,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணிருக்க. வரியை கட்டல. இந்த வரியை வாங்கியிருந்தா அந்த கடை தேவையா? அதை மக்களுக்கு செஞ்சா இல்லையா? ஆக உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும், லஞ்சத்தை வாங்கிட்டு அவங்கள அப்படியே ஃப்ரீயா விட்டுக்கிட்டு இருக்கீங்க. சகாயம் கலெக்டர் யாரு? மக்களுக்காக நன்மை செய்யணும் உடனே அவர் மேல ஒரு படி. இப்படியே போய்கிட்டு தான் என்ன. அதனால என்னால் முடிந்த இந்த உதவிகளை மாவட்டந்தோறும் செய்யறங்க போது இந்த லிஸ்ட் அவங்களுக்கு போயிருக்கும். ஏன்னா அன்னைக்கு எல்லா டிவியும் வந்தது, அவங்களுக்கும் அந்த லிஸ்ட் போயிருக்கும். அதுதான் நான் அதை பத்தி கவலைப்படல. நான் என்ன சொல்றேன், இந்த லிஸ்ட பார்த்து நீங்க நல்லது மக்களுக்கு செஞ்சா செய்யுங்க. அதே மாதிரி நீங்க சொல்றீங்க திருநங்கைகளுக்கு பண்றீங்க. இங்க திருநங்கைகள் இங்க எவ்வளவு கஷ்டப்படுறான்னு ஒரு பேப்பர்ல பார்த்தா எழுது. ரைட்டு. நாட்டுப்புற கலைஞர்களுக்கு என்னைக்காவது சொன்னீங்களா? இனிமே சொல்லலாம். ஆனா தயவு செய்து அவங்களுக்கும் நல்லது பண்ணு. எங்களால் முடிந்த உயர்ந்த ரக கருவிகளை வாங்கி கொடுத்து சந்தோஷம். அந்த விலைகளை நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் போராடி எங்கெங்கயோ போயிட்டு இவ்வளவு நாளுக்குள்ள நான் வரும்போது அவங்க வாங்கி கொண்டு கொடுத்துருக்காங்களே, அதுக்காகத்தான் ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற உங்க முன்னாடி எல்லாருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை. ஏனென்றா உங்களை மாதிரி மக்களோட வரி பணத்துல என் கட்சிக்காரன் சொல்லி அவங்களால முடிந்த 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டு எங்கேயோ வாங்கி இந்த உதவியை பண்றாங்களே, அதுக்கு தான் எல்லாரும் இந்த ஒட்டுமொத்த சபைக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இங்க இருக்கிற மேடையில் இங்க இருக்க எல்லாருக்கும் சேர்ந்துதான். ஆவேச பேச்சை தொடர்ந்து அளப்பரிய அன்புடன் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை நாட்டுப்புற கலைஞர்களுக்கு கேப்டன் தமது திருக்கரங்களால் வழங்கினார். நம்ம ஊரு தோட்டத்துல ரோசாப்பு பூத்திருக்கு தமிழனுக்கு, தமிழனுக்கு பச்சை தமிழனுக்கு மாலை கட்டி போட போறோம், வாழ்த்து சொல்லி பாட போறோம் தலைவனுக்கு, எங்கள் தலைவனுக்கு, தங்க தலைவனுக்கு. மத்தளம் தாளம் தட்டிடணும், நித்தமும் ஆலஞ்சத்திடணும், முத்து போல் பாட்டு கட்டிடணும், மொத்தமா வாழ்த்து சொல்லிடணும். எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே இவ்வளவு உதவிகள் செய்கிறாரே, ஆளும் கட்சியாக மாறினால் தமிழ்நாடு எவ்வளவு சுபீட்சமாக மாறிவிடும் என்று
தேனிவாசிகள் பேசி சென்றது பழிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற நம்பிக்கையுடன் இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மற்றும் ஒரு நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.